1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினி தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மடக்கு ஊதியாக மாறி இருக்கக்கூடிய முன்னாள் சீமான் தம்பி. இவர் யார் அப்படின்னு சொன்னா, சீமான் சொன்னாலே கேட்க மாட்டார். சீமான் சொல்லுவார், சாதி பார்த்து ஓட்டு போட்டா அது எனக்கு தீட்டுடா, சாதியே தேவையில்லடான்னு சீமான் சொன்னார்னா, இல்ல சாதி வேணும், தமிழ் தேசியமும் வேணும், சாதியும் வேணும், சாதியின் அடிப்படையில தமிழ் தேசியம் வேணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு குடி தேசிய கோமாளி தான் இந்த பிரியா குமார் அருள்நாதன். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மிகப்பெரிய தற்குறியா இருந்தவர் இப்ப திடீர்னு மடக்கு ஊதியா மாறி இருக்கிறார். அவர் ஒரு பெரிய அறிவியல் ஆய்வாளர். அவர் அப்படியே பயங்கரமா ஒரு புரட்சியா பேசக்கூடிய நபர். அப்படிப்பட்டவர் இப்போ ஒரு சமீபத்துல ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காரு. இப்ப இறக்கி விட்டா இந்த செய்தியை மட்டுமே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற நேரத்துல இது இறக்கி விடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இது எல்லாமே திட்டமிட்டு செயல்படுத்தப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. விஜய் வேட்டையாடப்படுறாருங்க. விஜய் திட்டமிட்டே வேட்டையாடப்படுகிறார். விஜய் சதி செய்து வேட்டையாடப்படுகிறார். உண்மையில விஜய்க்கு எதிராக விஜய் அவங்க மனைவியே திமுக இயக்குகிறது. எப்படின்னா, 24ஆம் தேதி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கணும். திட்டமிட்டு வெளியிடப்படுகிறது. இந்த விவாகரத்து செய்தி 24ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கணும். 24ஆம் தேதி நமது போற்றுதலுக்குரிய ஐயா நல்லக்கண் அவர்கள் இறந்து விட்டதனால அந்த செய்தி அப்போ வெளியிட்டா அது பெரிய அளவுல பேசு பொருளா மாறாது, மழுங்கடிக்கப்பட்டு விடும். அதனால அந்த செய்தி முடிந்த பிறகாக 28ஆம் தேதி விஜய் மீது பழி சுமத்துறாங்க. அபாண்டமா பழி சுமத்துறாங்க. அவர் ரொம்ப நல்லவர், உத்தமரு, அவருக்கு எந்த குற்றச்சாட்டும் அவர் மேல வைக்க முடியாது, அவ்வளவு பெரிய யோக்கியமானவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஊதிக்கிட்டு இருக்கு இந்த மடக்கு ஊதி. நல்லா பாருங்க, விஜய் இந்த அரசியலுக்கு அன்ஃபிட்ன்றோம், அவனுக்கு போய் முட்டு கொடுத்துட்டு இருக்கான். நீங்க கேட்கலாம், இவனை ஏன்டா சீமான் தம்பின்னு சொல்ற, இவன் நாம் தமிழ் கட்சியே கிடையாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவன் நாம் தமிழ் கட்சி இல்லைனாலும் தமிழ் தேசிய ஆதரவாளர். சீமானை யாராவது தொட்டா நாங்க விட மாட்டோம், சீமானுக்கு ஆதரவாக களத்துல நிற்போம். அண்ணன் சீமான் அவர்கள்கிட்டே போயிட்டு ஆனா நான் உங்க ஆதரவாளர்னா அப்படின்னு சொல்லி, தெரியும் தம்பி, நீங்க உங்களுடைய காணொலிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க தம்பி, மற்றவர்களை பத்தி கவலைப்படாதீங்கன்னு அண்ணன் சீமான் அவர்களின் வாயாலே குரல் பதிவு போட சொல்லி அதை வாங்கி வெளியிட்டு பெருமிதம் கொண்டவன் தான் இந்த தற்குறி. இப்போ விஜய் தவறே இல்லாதவருங்க. அவர் வெளியில திரிஷாவை கூப்பிட்டு போனாலும் பரவாயில்ல, வேற யாராவது கீர்த்தி சுரேஷை கூப்பிட்டு போனாலும் பரவாயில்ல, யாரை கூப்பிட்டு போனாலும் தவறு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி பட்டான். அதுல விஜய் இப்படி தவறு செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னணி என்னன்னு பார்க்கணும் இல்லையா, அவர் மனம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் இல்லையா அப்படின்னு முட்டு கொடுக்குறான். ஆனா உண்மையில விஜய்க்கு எப்படி முட்டு கொடுக்குறான்னு தான் நம்மளுக்கு தெரியல. மகளிர் தினம் நடக்குது இல்லையா, மகளிர் தின விழாவில் விஜய் ஏறி நின்று பேசுறார். ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. இப்போ சமீபத்துல ஒரு சில விஷயத்த பார்த்து நீங்கெல்லாம் ஹர்ட் ஆயிருக்கலாம். யாரு? இந்த தற்குறிங்க. இந்த தற்குறிகள்லாம் ஹர்ட் ஆயிருச்சான். நீங்க ஹர்ட் ஆனதை பார்த்து நான் ஹர்ட் ஆயிட்டேன். நேரா அவங்க மனைவி புகார் கொடுத்ததுனாலயோ, நடிகையை சம்பந்தப்படுத்தி பேசியதாலேயோ இவர் ஹர்ட் ஆகல. அவங்க தோழர்கள், தற்குறிகள், இந்த மடக்கு ஊதிகள் எல்லாம் அதாவது ஹர்ட் ஆயிருச்சான். அதனால விஜய் ஹர்ட் ஆயிட்டாரு. அதுக்கு ஹைலைட்டா அவர் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுங்களா, இதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, இதை பத்திலாம் நீங்க விட்டுருங்க, இதெல்லாம் அது ஒர்த்தே கிடையாது. எப்படி என் மனைவி என் மேல புகார் கொடுத்து, இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது, ஒர்த்தான விஷயமே கிடையாதுங்க. நம்ம மக்களுடைய நலனுக்காக பாடுபடுவோங்க. எப்படி நான் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் மக்கள் நலனுக்காக தெரு தெருவா, வீதி வீதியா, வீடு வீடா போயிட்டு மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, மக்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனையோ அதெல்லாம் நின்று போராடி வெற்றி பெற்று கொடுத்துட்டாங்க. மக்கள் சுகபோகமா வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ இந்த விஷயத்தினால டைவர்ட் ஆக வேணாம், நாம தொடர்ச்சியா மக்கள் பணி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய சொந்த மனைவிங்க கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல 30 ஆண்டுகளா தன்னுடன் குடும்பம் நடத்திய மனைவிய ஒருவன் ஐட்டம்னு போடுறான். ஐட்டம், ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதா அவர்களை எழுதான், விமர்சிக்கிறான். நீ என்ன சொல்லியிருக்கணும்? ஏம்பா, இது என் குடும்ப விஷயம், இதுல தயவு செய்து கட்சி தொண்டர்கள் யாரும் தலையிட வேண்டாம், இதை நான் பாத்துக்கிறேன், என் தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கை,
இதுல நீங்க யாரும் கருத்து சொல்லக்கூடாது. சங்கீதா மீது குற்றம் சாட்டுவது என் மீது குற்றம் சாட்டுவதற்கு சமம். நீங்க இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா இவன் மனுஷன். ஆனா என்ன சொல்றான், அதெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. எங்க நின்னு பேசுறான், தாவேக்காவுடைய மகளிர் அணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துல நின்னு பேசுறான். பெண்களை உட்கார வச்சுட்டு இதெல்லாம் ஒர்த்து இல்லைங்க. நீங்க யாராவது உங்களுக்கு பிடிச்ச கணவர் கூட நீங்க போங்க, உங்க கணவர் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க கணவர் வேற யாரு கூட போனாலும் நீங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய இவனுக்கு முட்டு கொடுக்குது இந்த தற்கூரி. நாம கூட ஆரம்பத்துல ஒரு கண் தமிழ் தேசியம் ஒரு கண் திராவிடம் போது நம்ம யோசிச்சோம், என்னடா இது புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்குது தமிழ் தேசியத்தின் வழியில வரும்னு பார்த்தா ஒரு கண் திராவிடம்னா இந்த ஒற்றை கண் திராவிடம் இதுதான். திமுக எதை செய்கிறதோ அதிமுக எதை செய்கிறதோ அதை அப்படியே பின்பற்றி வரணும். அதே ஊழல், அதே லஞ்சம், அதே பெண்ணடிமைத்தனம், அதையே அப்படியே பின்பற்றி வரணும் அப்படிங்கறது அவரோட நோக்கம். மகளிருக்கு ஆரம்பத்துல 1000 ரூபாய் கொடுத்ததையும் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததையும் அதாவது இழிவா பேசிட்டு கேவலமா பேசிட்டு இன்னைக்கு இவர் அறிவிக்கிறார், மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய். எப்படி 2500 ரூபாய் இவர் வந்து மாதம் கொடுப்பார். மகளிருக்கு 1 பவுன் நகையும் பட்டு புடவையும் கல்யாண சீரா அண்ணனுடைய சீரா நம்ம கொடுப்போம். இது யாருங்க அறிவிச்சது, எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சார். ஏற்கனவே நாங்க 1/2 பவுன் கொடுத்துட்டு இருந்தோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 பவுன் கொடுப்போம் அப்படின்னார். காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டத்தை போட்டு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பட்டுகளை கொள்முதல் செய்து மணப்பெண்களுக்கு அந்த பட்டை வந்து அரசு சார்பா வழங்குவோம் அப்படின்னு சொன்னார். எதையுமே சொந்தமா யோசிக்க தெரியாத, சுயமா சிந்திக்க தெரியாத அந்த தற்கூரிக்கு பின்னாடி போயிட்டு ஐயோ அவர் ஆகப்பெரும் சேகு வராங்க, அவரு ஆகப்பெரும் புரட்சியாளருங்க, விஜய் மட்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓடுங்க அப்படின்னு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஏங்க கொஞ்சம் சிந்திக்க தெரியணும்ல, அதிகமா கூட வேணாம். ஒரு ரேஷன் கடையில ஒரு ஆண் எடையாளர் ஒரு பெண் எடையாளர் 2 பேரை போடணும். எப்படி ரேஷன் கடையில போயிட்டு ஒரு ஆண் எடையாளர் ஒரு பெண் எடையாளரா, ஒரு கிராமத்துல ரேஷன் கடை எத்தனை நாளைக்கு திறக்கும், எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் வரும், அதுல எத்தனை பேர் ஆண்கள் வாங்க போவான், எத்தனை பேர் பெண்கள் வாங்க போவான், ஒரு பெண் இடையாளர் வச்சிருந்தா இல்ல ஒரு ஆண் இடையாளர் வச்சிருந்தாலோ அவங்களுக்கு சரியான ஊதியம் போய் சேருதா, இதை பத்திலாம் அறிவு இல்ல, சிந்திக்க தெரியல. ஒரு கிராமம் ஒரு 500 குடும்பங்கள்ல ஒரு 300 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு ஒரு இடையாளர் போதும். மொத்தமா எடுக்கக்கூடிய இப்ப 500 பேர் மொத்தமா வேலைக்கு எடுக்கிறோம், அதுல 250 பேர் ஆண்களாகவும் 250 பேர் பெண்களாகவும் கொடுப்போம். அனைத்து வேலைகளிலும் 50% சரியாக பெண்களுக்கு பிரித்து கொடுப்போம். இதை சொன்னா பரவாயில்ல, இது சாத்தியம் ஏற்புடையது. ஒரு ஆண் இடையாளர் ஒரு பெண் இடையாளர் ஒரே கடைக்கு. அததான் வந்து திமுகவை சேர்ந்தவங்க கூட கிழிச்சு தொங்க விட்டுருந்தாங்க. ஒரே ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ஆண் எஸ்ஐ ஒரு பெண் எஸ்ஐ, ஒரு ஆண் இன்ஸ்பெக்டர் ஒரு பெண் இன்ஸ்பெக்டர், ஒரு ஆண் ஏட்டு ஒரு பெண் ஏட்டு, ஒரு ஆண் எஸ்பி ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் கலெக்டர் ஒரு பெண் கலெக்டர், ஒரு ஆண் பியூனு ஒரு பெண் பியூனு. இதுவாட சமத்துவம்? ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கணும். அதுக்காக ஒரே வீட்டுல போயிட்டு ஒரே இடத்துல ஒரே பள்ளிக்கூடத்துல ஒரே கிளாஸ் ரூமுக்கு வந்து ஒரு ஆண் வாதியார் ஒரு பெண் வாதியார், இப்படி கிடையாது. இது அறிவற்றவன் முட்டாள் பேசக்கூடிய பேச்சு. அதை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். ஒண்ணு விஜய் சிந்திச்சு பேசணும், இல்லையா விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறப்ப சிந்திச்சாவது எழுதி கொடுக்கணும். இது ரெண்டுமே இல்லை. இந்த மாதிரி மடக்கூதிகள் இப்ப வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கு. என்ன பேசினாலும் எது பேசினாலும் விஜய் வந்து அவர் மேலாம் குற்றம் சாட்டக்கூடாதுங்க. விஜய் வந்து ஆக சிறந்தவருங்க, விஜய் வந்து உண்மையிலே புரட்சியாளருங்க, விஜய் வந்து உண்மையிலே சேகு வராங்க. ஏன்னா 41 பேர் செத்தான், 41 பேர் செத்து மடிஞ்ச போது அவன் பக்கம் நிக்கல, அவனுக்காக கண்ணீர் சிந்தல, அவனை போய் பார்க்கல, அவன் குடும்பத்தை போய் பார்க்கல, நேரா வர வச்சு ரெசார்ட்ல வச்சு பார்க்கறான். ஆனா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு திரிஷாவோட ஜோடி போட்டுட்டு நேரா போய் நிக்கிறான். இதுக்கு ஒருத்தன் முட்டு கொடுக்குறான். என்னன்னு விஜய் தரப்பு நியாயத்தை நம்ம கேட்கணுமா இல்லையா? விஜய் எந்த சூழ்நிலையில திரிஷாவை கூட்டு ஓடினாருன்னு நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா? ஏன் சங்கீதா விட்டு வந்தாரு, சங்கீதா சொல்லிட்டாங்க ஆனா விஜய் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இப்போ விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. என்ன ஈசிஆர்ல இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள நுழைய அனுமதிக்கல, எங்களை நுழைய கூட கூடாதுன்னு வெளியில தெருத்துறாங்க, எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்கள் விஜய் மீது புகார் கொடுத்திருக்காங்க. விஜயோட மகன் தனியா போயிட்டு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு இருக்கான். உச்ச நட்சத்திரம், ஒரு திரைப்படத்திற்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய உச்ச நட்சத்திரத்தின் மகன் தனியா வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கான், சொந்த அப்பம் கூட இல்ல. இந்த லட்சணத்துல இவர் வந்து தமிழ்நாட்டை ஆள போறாரு. அதை எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கணும். இவர் ஒரு ஆகச்சிறந்த நல்லாட்சியை கொடுத்துருவாரு, பெண்களுக்கான விடுதலையை கொடுத்துருவாரு, லஞ்சம் ஊழலை ஒழிச்சிருவாரு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சீர்கேட்டையும் சரி பண்ணிடுவாரு, அனைவருக்கும் நல்ல நலமான வளமான வாழ்வை கொடுத்துருவாரு அப்படின்னு எல்லாம் நம்ம நம்பணும். ஏன்னா இவர் பேச ஆரம்பிச்சிட்டாருல அந்த சயின்டிஸ்ட். அதாவது இந்த மாதிரி நாய்கள் பேசுவதை அடிச்சு துரத்தணும். இவனால நம்ம பேசுறத காதுல வாங்கக்கூடாதுன்னு நம்ம விடுறதுனாலதான்
என்னென்னவோ நமக்கு வாயில வந்ததெல்லாம் உண்மை, வாயில வந்ததெல்லாம் தத்துவம்னு பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி தற்குறிகளை, இந்த மாதிரி மடக்கு ஊதிகளை அப்பப்போ வெளுத்தாதான் சரி வரும். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.